ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6/3/2024 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3000 வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1/4/1996 31/3/2004 வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெகனைஸ்ட் as such by the central government of candidates should have completed and having pass certificate for their graduation after 31/3/2020 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா NATSன்னு சொல்லக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரியுமான்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெஸ்ட் நடக்கும். இதுக்கான ஸ்டீபன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாலும் 15,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் கேஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸும், பர்சன் அஃபெக்டட் பை 1984 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், விடோ டைவர்ஸ்ட் உமன் அண்ட் உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட் ஹூ ஹேவ் நாட் ரீமேரிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. EWBD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 + GSTயும், ஷெட்யூல் கேஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப் ஆல் உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் EWS கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா GSTயும், இந்த ரெண்டு கேட்டகரி இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 + GSTயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா NATSன்னு சொல்லக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த NATS போர்ட்டல்லே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் வித் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பட்டன் கொடுத்தா அப்ளை ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்கேம் நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் கன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அட் த சேம் டைம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி கிளியராக நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு டைரெக்டாக வந்து அப்ளை பண்ண தெரியலன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இசேவை இதிலையோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. அவங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்த அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.